ஓம் சாந்தி. 30/8/2025 சனிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, ஞானத்தை புத்தியில் தாரணை செய்து தங்களுக்குள் ஒன்று கூடி வகுப்பு நடத்துங்கள். தனக்கும் மற்றவர்களுக்காகவும் நன்மை செய்து உண்மையான வருமானத்தை சம்பாதித்து கொண்டே இருங்கள். இந்த சிறிய சிறிய பெண் குழந்தைகள் நமக்கு என்ன புரிய வைப்பார்கள் என்பது போன்ற அநேக குழந்தைகளுக்கு அகங்காரம் வருகின்றது. பெரிய சகோதரி சென்று விட்டால் கோபித்து கொண்டு வகுப்புக்கு வருவதையே நிறுத்தி விடுகின்றனர். இது மாயாவின் தடை என்று பாபா சொல்கிறார். குழந்தைகளே, நீங்கள் முரளி வாசிக்கின்ற ஆசிரியரின் பெயர் வடிவத்தை பார்க்காமல் பாபா நினைவிலிருந்து முரளி கேளுங்கள். அகங்காரத்தில் வராதீர்கள். இந்த சிருஷ்டியில்தான் உத்தம ஆத்மாக்கள், மத்தியமம், பிறகு கனிஷ்ட ஆத்மாக்கள் உள்ளனர். ஆரம்பத்தில் உள்ளவர்கள் உத்தமமானவர்கள், இடையில் உள்ளவர்கள் மத்தியம், இறுதியில் உள்ளவர்கள் கனிஷ்டம். ஒவ்வொரு பொருளும் முதலில் உத்தமம், பிறகு மத்தியமம், அதன் பிறகு கனிஷ்டம், அதாவது பழையதாக ஆகின்றது. உலகமும் அதே போல் நடக்கின்றது. பரம்பிதா பரமாத்மாவிடம் அன்பு இல்லை என்றால் விபரீத புத்தி உள்ளவர் ஆகிறார். யார் அன்பான புத்தி உள்ளவரோ அவர் வெற்றி பெறுவார். விபரீத புத்தி உள்ளவர் அழிந்து போவார். குற்றமான பார்வை பற்றி கூட பாபா தினந்தோறும் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். குழந்தைகள் எழுதுகின்றனர், பாபா, குற்றமான பார்வை பற்றி தாங்கள் என்ன சொன்னீர்களோ அது முற்றிலும் சரியானது. இந்த கண்கள் மூலமாக என்னென்ன தென்படுகின்றதோ இவை அனைத்தும் சாம்பலாகிவிடப் போகின்றன. உண்மையான வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். அதன் மூலம் மனிதர்கள் வாழ்க்கை வைரம் போல் ஆகிவிட வேண்டும். பிரஜைகளின் ஆயுள் குறைவாக இருக்கும் என்பது அல்ல, பிரஜைகளுக்கும் ஆயுள் அதிகமாக இருக்கும். அதுவோ அமர உலகம். மற்றபடி பதவி குறைந்ததாகவும் பெரியதாகவும் இருக்கும். தனது முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்ய வேண்டும். தனக்காக மற்றும் மற்றவர்களுக்காக நன்மை செய்ய வேண்டும். சிவ பாபாவின் முரளியை இந்த காதுகளால் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பிறகு சொல்லக்கூடிய தேகதாரியின் பெயர் வடிவம் நினைவில் இருக்காது. சிவபாபாவின் முரளியை நான் கேட்கின்றோம். இன்னா சகோதரி கூறிக்கொண்டிருக்கின்றார் என்பதாக இருக்கக்கூடாது. சிவபாபாவின் முரளியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இவை கூட நினைவில் இருப்பதற்கான யுக்தியாகும். ஞானம், யோகம், தெய்வீக குணங்கள் இவை அனைத்தையும் தனக்குள் உள்ளதா என்று பார்க்க வேண்டும். நம்மிடம் எந்த ஒரு அவகுணம் இல்லைதானே? மாயாவின் வசமாகி ஏதேனும் விகர்மம் செய்திருக்கின்றோமா? ஒரு சிலர் அதிகமாக உண்பதில் மிகவும் பேராசைக்காரர்களாக ஆகிவிடுகிறார்கள். பேராசையின் தவறும் நடக்கின்றது. பசி பசி என்று கூறிக்கொண்டே உள்ளனர். சிலரிடம் உண்பதற்கான அதிக பற்றுதல் உள்ளது. உணவு கூட விதிமுறைப்படி இருக்க வேண்டும். இது ஈஸ்வரிய ஞானம் புத்தியில் பதியவில்லை என்றால் கோபித்து கொள்கின்றனர். பாபா வந்து பயங்கர இருளிலிருந்து ஒளி பிரகாசமாக ஆக்குகின்றார். பிறகும் கூட ஒரு சிலர் பாபா பாபா என்று கூறிவிட்டு பிறகு முகத்தை திருப்பிக் கொண்டு சென்று விடுகிறார்கள். படிப்பை விட்டு விடுகிறார்கள். நீங்கள் அன்பு செலுத்தினாலும் சரி, எட்டி உதைத்தாலும் சரி, நாங்கள் உங்கள் வாசலை ஒருபோதும் விடமாட்டோம் என்று சில குழந்தைகள் பாடுகிறார்கள். பாபா வந்திருப்பதே எல்லையற்ற ராஜ்யத்தை தருவதற்காக. இங்கே விட்டு விடுவதற்கான விஷயமே கிடையாது. நல்ல லட்சணங்களை தாரணை செய்ய வேண்டும். சகோதரர்கள் சகோதரிகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். நிச்சய புத்தி வெற்றியை தரும், சந்தேக புத்தி அழிவை தரும். பிறகு பதவியும் மிகவும் குறைந்துவிடும். முரளி கேட்கும்போது புத்தியின் தொடர்பு வெளியில் அலைப்பாயாமல் இருக்கின்றதா என்பதில் கவனம் வைக்க வேண்டும். நாம் சிவ பாபாவின் மகா வாக்கியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பது சதா நினைவில் இருக்க வேண்டும். இது கூட நினைவு யாத்திரையாகும். தன்னைத்தான் பார்க்க வேண்டும். நம்மிடம் ஞானம், யோகம் மற்றும் தெய்வீக குணங்கள் உள்ளனவா? பேராசை என்ற பூதம் இல்லை தானே? மாயாவுக்கு வசமாகி எந்த ஒரு விக்ரமம் நடைபெறவில்லையா என்று தன்னை சோதிக்க வேண்டும். நிமித்த உணர்வின் நினைவினால்
தடுமாற்றத்தை முடிவடைய செய்யக்கூடிய ஆடாத அசையாதவர் ஆகுக. நிமித்த உணர்வினால் அநேக விதமான நான் என்பது சகஜமாக அழிந்து விடுகின்றது. இந்த நினைவானது அநேக விதமான தடுமாற்றங்கள் இருந்து விடுவித்து ஆடாத அசையாத ஸ்திதியின் அனுபவத்தை செய்விக்கின்றது. சேவையில் கூட உழைக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏனெனில் நிமித்தமாக ஆகுபவர்களின் புத்தியில் நான் என்ன செய்வோனோ என்னை பார்த்து அனைவரும் செய்வார்கள் என்ற இந்த நினைவு சதா இருக்கும். சேவைக்கு நிமித்தம் ஆகுவது என்றால் மேடைக்கு வருவது என்ற அர்த்தம். மேடையின் பக்கம் அனைவருடைய பார்வை தானாகவே செல்கின்றது. எனவே இந்த நினைவு கூட பாதுகாப்பு சாதனம் ஆகிவிடுகின்றது. அனைத்து விஷயங்களிலிருந்து விடுபட்டவர் ஆனீர் என்றால் பரமாத்மா தந்தையினுடைய உதவியின் அனுபவம் ஏற்படும். நிகழ்கால சமயம் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கொன்று சாந்தி தேவைப்படுகின்றது. இரண்டாவது ஆன்மீக அன்பு தேவைப்படுகின்றது. அன்பு மற்றும் சாந்தி தான் அனைத்து இடங்களிலும் பற்றாக்குறையாக உள்ளது. ஆகையினால் என்ன நிகழ்ச்சி செய்தாலும் அதில் முதல் தந்தையினுடைய சம்பந்தத்தினுடைய அன்பின் மகிமை பாடுங்கள். மற்றும் பிறகு அந்த அன்பினால் ஆத்மாக்களுடைய சம்பந்தத்தை இணைத்து பிறகு சாந்தியினுடைய அனுபவத்தை செய்வித்து விடுங்கள். அன்பு சுரூபம் மற்றும் சாந்தி சுரூபம் ஆகிய இரண்டின் சமநிலை இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.